ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது. பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்லதான். சிலர் ஆரம்பிக்கும் போது ஆஹோன்னு பயங்கரமாக ஆரம்பிப்பாங்க, ஆனால் அது முடிவு பயங்கர பரிதாபமாக இருக்கும். தேவப்பிள்ளைகள், அதனால தான் இங்கே சாலமணியானை சொல்கிறாரு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம். அப்போ காரியத்தை துவங்குகிறவர் யார்? ஆண்டவர் தானே. அதனால தான் யாக்கோபு 1:17 வாசிக்கிற, நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமோ பரலோகத்தில் தோன்றி ஜோதியில் பிதாவிடத்தில் வருகிறதுன்னு சொல்லி தேவைப்படல. அப்போ நன்மையை தருகிற ஆண்டவர். அப்போ ஆண்டவர் துவங்கினாரானா அந்த காரியம் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அது ஜெயமாக தான் முடியும். அதில் ஒரு மாற்றம் கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் வாழ்க்கையை, இயேசு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் உலகத்தில் தோன்றின போது ஒரு அற்புதமாய் ஆமேன் பரிசுத்த ஆவியானவர்களால் உண்டாக்கப்பட்டு தேவகுமாரனாய் உருவாக்கப்பட்டு தேவ பிள்ளையில அவர் உலகத்தில் 33 ஆண்டுகள் ஆமீன் உயிரோடு இருந்து பிதா என்னெல்லாம் சொன்னார் அழகாக செய்து முடிச்சு பர்ஃபெக்டாக தன் ஓட்டத்தை முடித்தார் அல்லவா? அப்போ இயேசு அவ்வளோ பர்ஃபெக்டாக முடிப்பாருன்னா அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அதை செய்ய உண்மையில் இருக்கிறார். ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கா, பயப்படாதீங்க, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முடிவில் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். பாருங்க, அப்போ எனக்கு ஒரு நல்ல முடிவு வேணும்னா முடிவு சமீபமாக இருக்கு, நம்ம ஜபம் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் போராடி ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அவர் உண்மையில் வர இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட வாசிக்கும்பீங்கன்னா அங்கே எப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவ பிள்ளைகள, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக அப்படின்னா நிச்சயமாக 100% உறுதியா. ஏன் தெரியுமா? நீங்கள் யாரை நம்பிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரை சார்ந்திருக்கீங்களே, ஆண்டவர் நம்பியிருக்கீங்களே, கர்த்தர் உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை தேவ பிள்ளைகள எந்த முடிவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ இதுவரையிலும் அது கைக்குடி வராமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் திட்டமாய் நம்மளோடு பேசுகிறாரு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்குமா, நிச்சயமாய் அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவாக தான் இருக்கும். யோசேப்பு வாழ்க்கை பாருங்க, ஆரம்பம் பயங்கரமாக இருந்துச்சு, ஆண்டவர் கொடுத்த தரிசனம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சொன்ன ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்கும் யோசேப்பின் வாழ்க்கை சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் ஆகாது. ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலாம், அதை முடிவு. துவக்கம் நல்லா இருந்துச்சு, ஆனால் நடுவில் நிறைய போராட்டங்க. யோசேப்பின் வாழ்க்கை முடிவு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? தேவ பிள்ளையில, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றி கர்த்தர் யோசேப்பை ஆமென் முழு எகிப்துக்கும் அதிபதியாய் மாற்றினார் அல்லவா? உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்துருக்க அந்த முடிவு உங்களுக்கு சீக்கிரமாக வரப்போகிறது. சோர்ந்து போகாதீங்க. ஆமென். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நிச்சயமாக என்று ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அது முடிவு நல்லதுன்னு சொன்னது போல ஏசப்பா மக நன்றி. ஒருவேளை இங்கே எதிர்பார்க்கிற முடிவு கிடைக்காம இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு கொடுப்பேன். அது தீமைகளை சமாதானத்துக்கு எதுவாய் நன்மைக்கு எதுவாய் ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரப்பா. அந்த நன்மை வரட்டும். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு உண்டாகும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமாக துவங்கியிருந்தாலும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், முடிவு சம்பூர்ணமாக இருப்பதாக நான் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போகிற ஸ்தோத்திரம், பாதுகாத்துள்ள ஆசீர்வதியும் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாக ஆமென் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. God bless you.